வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 15 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. பாட்டி எல்லாரும் வரத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கய்யா வாங்க அப்படின்ட்டு வரவேற்கிறாங்க. ராஜா வந்ததும் பாட்டி அவங்க பையனை பார்த்து, ஐயா ஓமேலதான் சாமி வந்து வேஷம் கட்டணும் அப்படின்னு சொன்னதோட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு. உங்க அப்பா தான் இத பண்ணுவாரு. இப்போ அந்த இடத்துல நீ இருந்து பண்றது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மா இதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமா. அம்மன் வந்துட்டு நான் தான் சாமி கட்டி ஆடணும் அப்படின்னு சொன்னதோட எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமாயா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்போ நம்ம மயிலு சொல்றாரு, ஆமா பாட்டி வீட்டுல அத்தையும் சரின்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பெரிய அதிசயம் மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப பாட்டியும், ஆமாயா ஈஸ்வரி ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அவளே ஒத்துக்கிட்டா அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் நல்லதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் இது அப்படின்னு. அப்போ நம்ம மாயாண்டி இருக்காருல்ல, அவரு நம்ம வில்ல இருக்காருல்ல, அவரை வந்து பாக்குறாங்க. இங்க பாருங்க, இது மாதிரி யாரு அப்படிங்கறத எனக்கு காமிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, காமிச்சு விட்டா போச்சு, நான் போய் அவனுங்க கிட்ட பேசுறேன், நீ தூரத்துல இருந்து பாரு அப்படின்னு. இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாரு. அப்போ வில்லன் அங்க இருந்து போறாரு. போயிட்டு நேரா நம்ம பாட்டிய பார்த்து, இங்க பாரு என்ன கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா கொண்டாடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்க போல. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டா கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்த போறேன். இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்கிறதுக்காக நிறைய பேரு பல விதத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாரையுமே ஓரங்கட்டிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு உன்னால இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாது. போன வாட்டி இதே மாதிரிதான் கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துறேன் அப்படின்னு சொன்ன, கடைசி நேரத்துல உன் பொண்ணு மண்டைய போட்டதுனால இந்த கோவில் கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி ஏதோ நடக்க போகுது, நீ ஆர்வமா இருக்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு. இந்த கும்பாபிஷேகம் நிக்க போகுது பாரு அப்படின்னு. இது கேட்டதும் பரமேஸ்வரி டென்ஷன் ஆகி, டேய் உன் வார்த்தைய அளந்து பேசுறா, இந்த வாட்டி என் பேரை எனக்கு துணையா இருக்கான், இந்த கும்பாபிஷேகம் சிறப்பா நடந்து முடியும், நீ பார்க்க தானே போற. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு தான் தோணுது. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாரு உன்னோட கெட்ட எண்ணம் கண்டிப்பா ஜெயிக்க போறது இல்ல, அந்த அம்மன் எங்களுக்கு துணையா இருக்கா, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியும், அது நீ பார்க்க தானே போற. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க எனக்கு நம்பிக்கையே இல்ல இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடியும் அப்படின்னு. நீங்க எல்லாரும் தேவையில்லாம நம்பிக்கையோட இருக்கீங்க. சரி நம்பிக்கையோட இருங்க, இந்த கும்பாபிஷேகம் நிக்க போறத பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா. எங்களுக்கு எதிரா இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக வீட்டுக்குள்ள அந்த மஞ்ச பைய கொண்டாந்து போட்டுட்டு அத்தை மேல சிலை திருட்டு பழிய போட்டது நீங்க தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அமைதியா எதுக்கு தெரியுமா இருக்கேன், உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம நீங்க இருந்து பாக்கணும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியறத, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருடா எப்படி நடக்குது அப்படிங்கறத நானும் பாக்குறேனே, போன வாட்டி மாதிரி உன் வீட்டுல ஒரு இறப்பு நடக்க போகுது, அதனால இந்த கும்பாபிஷேகம் நிக்க போகுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, உங்களால முடிஞ்ச திட்டத்தை போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, அவரு செம இரிட்டேட் ஆகுறாரு. அப்போ அந்த மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை கொடுத்து நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறமும் இந்த இடத்துல நின்னீங்க உங்களுக்கு துளி அளவு கூட மரியாதை இல்ல, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க ரெண்டு பேருமே செம இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி அப்படின்னு கேட்க பாட்டி சொல்றாங்க, ஐயா
என்னையா அவன் இப்படி பேசுறான்? இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக அவன் ஏதாவது பிளான் பண்ணுவானோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கியா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, அவனால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா எனக்கு என்னமோ பயமா இருக்கியா, எதுக்கும் ராசராசாவ பத்திரமா பாத்துக்கோ. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, மாமாவுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து இல்லாம பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பாட்டி, நீங்க தைரியமா இருங்க. பாட்டி சொல்றாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லன்கள் 2 பேருமே அந்த மாயாண்டிய போய் பாக்குறாங்க. மாயாண்டி கூட 4 பேரை நிக்கிறாங்க. அப்ப இத ஹீரோ கவனிக்கிறாரு. அப்ப சிவனாண்டி நேரா மாயாண்டி கிட்ட, இங்க பாரு, அது நிக்கிறானே, நான் கூட போய் பேசிட்டு வந்தேன்னு அவன்தான், அவனைதான் காலி பண்ணணும். அதுக்கு அவர் சொல்றாரு, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், அவனை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரிதான் இருக்கேன், சுலபமா அவனை காலி பண்ணிடலாம். அதுக்கு வில்லன் சொல்றாரு, சரி சரி ஓகே, ஆளை காமிச்சு விட்டுட்டேன், வேலையை முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறாரு அவரை. அப்ப மயில கேக்குறாரு, சகல என்ன சகல, ரொம்ப நேரமா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதோ நிக்கிறாங்களே அவங்க எந்த ஊருக்காரவங்க? மயில சொல்றாரு, அதான் சகல தெரியல, அவனுங்களை பார்த்தாலே புதுமுகமா இருக்கு, இந்த சிவனாண்டி வேற அவன்கிட்ட பேசிட்டு போறான், சகல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப மயில சொல்றாரு, சகல அவனுக்கு கண்டிப்பா ஏதோ பெரிய பிளான் பண்றானுங்க, அதுல இருந்து எப்படியாவது மாமாவை காப்பாத்தணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அவங்க யாருன்னு போய் பேசுவான் வாங்க அப்படின்னு சொல்ல, மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாயாண்டி நினைக்கிறாரு, இவன் எதுக்கு நம்ம பக்கம் வரான் அப்படின்ட்டு. அப்போ சிவனாண்டி இத பாத்துட்டு மாயாண்டி கிட்ட, இங்க பாரு, அவன் நீ புதுசா இருக்க அப்படிங்கறதுக்காக பார்க்க வந்திருக்கான், சோ அவனை சமாளிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இது மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிக்கிறாரு. சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து போனதோட ஹீரோ நேரா அவர்கிட்ட வந்து, எந்த ஊருக்காரவங்க நீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நான் இந்த ஊருக்காரன் தான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உங்களை இந்த பக்கம் நான் பார்த்ததே இல்லையே. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நான் அதிகமா வரதில்ல, அதனால உங்களுக்கு தெரியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி ஓகே, இது மாதிரி உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல, அதான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன பாத்திருக்க மாட்டீங்க, நான் இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வரேன். இதை கேட்டதும் ஹீரோவும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்ல, அப்ப அவரும் சரிங்க சார், எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க போறோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் மயில நேரா ஹீரோ கிட்ட, சகல இவன் கண்டிப்பா நம்ம ஊருக்காரன் இல்ல, இவன் வெளிநாட்டுல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்றான், இவனுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு மாப்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா எனக்கு நல்லாவே தெரியுது இவர் இந்த ஊருக்காரர் இல்ல அப்படின்னு, கண்டிப்பா அந்த சிவனாண்டி ஏதோ திட்டத்தோட தான் இவனை இறக்கிருக்கான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனா என்ன திட்டம் போட்டாலும் சரி, இந்த வாட்டி அவன் தோற்க போறது உறுதி. இதை கேட்டதும் நம்ம சகல சொல்றாரு, ஆமா சகல அவன் தோக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு ஹீரோவை பார்த்து, சரிங்க சகல நான் போயிட்டு ரோஹி என்ன பண்றா அப்படின்னு பாத்துட்டு வரேன். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம பாட்டிய போய் பாக்குறாங்க. பாட்டி நேரா ஹீரோ கிட்ட, சொல்லியா பேராண்டி? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க போல. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமையா பேராண்டி, இந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறதுக்காக 8 ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் அவ்வளவு சிறப்பா நடக்கும் தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அதனாலதான் எல்லாருமே வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தை பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமையா பேராண்டி. அப்ப ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நினைக்கிறாரு, இந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க, சோ இதனால கண்டிப்பா ஏதாவது ஆபத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஆபத்துல இருந்து நம்ம தான் எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுல இருக்காங்க. வழக்கம் போல வில்லி அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா கும்பாபிஷேகத்துக்கு நீ வரலையா?
ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, நான் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டேனே, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி மாமா வந்துட்டு சாமி வேஷம் கட்டி ஆட போறாராம். அவரை பாக்குறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? நீ வந்தியன்னா பாக்கலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, எனக்கு அங்க வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சோ நீ என்ன வந்துட்டு கம்பல் பண்ண வேண்டாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, அந்த கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடக்கும்க்கா, ஏன்க்கா வரல அப்படின்னு சொல்ற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, உனக்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நல்லாவே தெரியும். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டுனாங்க. நல்ல வேலை, மாப்பிள்ள உண்மையை நிரூபிச்சாரு. அப்படி இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து என்னதானே கார்னர் பண்ணிருப்பாங்க. இதனால நான் எவ்வளவு பெரிய தண்டனைய அனுபவிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்படி இருக்கையில அந்த ஊருக்கு மறுபடியும் நான் போகணுமா? எனக்கு அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சந்திரா. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத. இது கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, சரி அக்கா காரி வராம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போய் நின்னுகிட்டு, அம்மா, நான் பண்றது தப்பா சரியா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா உங்க இறப்புக்கு காரணமான அந்த வீட்டுக்கு நான் எக்காரணம் முன்னிட்டு போக மாட்டேன். அது மட்டும்தாம்மா எனக்கு ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட நின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீபாவதியாவது உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த தீபாவதியும் எனக்கு போன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு போன் பண்ணாலும் சரியா பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஈஸ்வரி வந்து நேரா தீபாவதிக்கு போன் பண்றாங்க. தீபாவதி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாததுனால உங்களை வந்து சந்திக்க முடியல. இப்பயாவது உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, மேடம், எனக்கு என் கையில உண்மை எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நேரடியா தான் வந்து காமிக்கணும். நேரடியா தான் காமிச்சாதான் நீங்க நம்புவீங்க. அதை விட்டுட்டு நான் வாய் வார்த்தையா சொன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மேடம், நீங்க சொல்லுங்களேன். தீபாவதி சொல்றாங்க, இல்ல மேடம், உங்களை நேர்ல சந்திச்சா மட்டும்தான் இத சொல்ல முடியும். தயவு செஞ்சு கோச்சுக்கிடாதீங்க மேடம். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவங்க என்ன நேரடியா தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை என்னதான் பண்றது அப்படின்ட்டு ரொம்ப சோகமா ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாண்டி இருக்காருல்ல, அவரு எப்படியாவது நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை எப்படியாவது காலி பண்ணணும், அப்பதான் வந்துட்டு நமக்கு பணம் கூட கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவரு நேரா ஹீரோவை போயிட்டு பாக்குறாரு. ஹீரோ நேரா அவரை பார்த்து, சரி, நீங்க தானே புதுசா ஏதோ ஊருக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க, நிறைய வேலைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே கரெக்டா நீட்டா பாருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சார், எல்லா வேலைகளையும் நாங்க சரியா தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கோம். இது கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது இவனை வந்து நம்ம காலி பண்ணணுமே, என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அந்த மாயாண்டி மேல சந்தேகம் வந்துருச்சு. இவர் கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்காரு. இல்லைன்னா இவரு இப்படியெல்லாம் வந்து நிக்கிறவரு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு யோசனை. அப்ப மயில நேரா ஹீரோவை பார்த்து, சகல, எனக்கு அந்த சிவனாண்டி பேசிக்கிட்டு இருந்தான்னா அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஊருக்குள்ள அவன் இந்த கோவிலுக்கு உதவி பண்ண வந்த மாதிரியே தெரியல. கண்டிப்பா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்திருக்கான். ஆனா என்ன உள்நோக்கம் அப்படிங்கறதுதான் எனக்கு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா என்ன உள்நோக்கமா இருக்கும், அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களோட உள்நோக்கமா இருக்கும். சரி பார்க்கலாம், இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதனால ஏதாவது நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படி யாருக்கும் எந்த வகையிலையும் ஆபத்து வராது, நீங்க தைரியமா இருங்க. இதை கேட்டதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாத்துறதுக்காக அந்த வில்லன்கள் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ண போறாங்க. அப்படி என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்னா, ராஜாவையும் நம்ம ஹீரோவையும் காலி பண்ணணும். அதுதான் அவங்களோட பிளான். அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்க போறாரு, தன்னோட மாமாவையும் எப்படி காப்பாத்த போறாரு அப்படிங்கிறதுதான் சண்டே ஸ்பெஷல் வீடியோல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.